முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன் துணையின் இல்லத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே. எதனால் தெரியுமா? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து இருந்தாலும் அங்கு உன்னுடைய துணை நீதான் வேண்டும் என்று சண்டை போட்டு கொண்டு உள்ளார். அதனால் அங்கு மிக பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது. நீரை விட்டு பிரிந்த மீனின் நிலைமைதான் உன்னை காணாத பொழுதும் உன்னுடைய துணைக்கு இப்பொழுது இருக்கின்றது. அதனால் உன்னுடன் எப்படி சேருவது, எப்படி உன்னுடன் பேசுவது என்ற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி கொண்டு உன் துணையின் இல்லத்தில் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் உனக்காக உன்னுடைய துணை அங்கு சண்டையிட்டு கொண்டு தான் இருக்கின்றார். நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேரத்தான் போகிறீர்கள். நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கேள் தங்கமே. வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் மறதி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நேற்று ஒரு புன்னகை, இன்று ஒரு மௌனம், நாளை ஒரு நினைவு, பின்னர் மறதி. இதுதான் தங்கமே வாழ்க்கை. முன்பு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இப்பொழுது இருக்கும் நிலையை வைத்து சந்தோஷப்படுத்திக் கொள். அதுவே உன்னை மாற்றிவிடும். நித்தம் ஒரு புத்தம் புது விடியலாய் நானும் புதியதாய் பிறக்கின்றேன் உனக்காகவே. உன்னுடைய பாதையை நானே உருவாக்கிவிட்டேன். இனி உனக்கு கவலை வேண்டாம். என்னை நம்பி பயணி. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி உன் அப்பா நான் வாழ வைப்பேன். உன்னை முதலில் நீ நேசி. உடலும் உள்ளமும் சந்தோஷமாக உனக்கு இருக்கும். என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று இல்லை. நீ மனதுக்குள் நினைத்தாலே போதும், உனக்கான பதிலை நான் உடனடியாக உனக்கு கொடுப்பேன் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணையின் வீட்டில் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கின்றது. நீ போய் தீர்த்து வைப்பதற்கு முடிவெடு. அனைத்தையும் நான் உனக்கு பார்த்து கொள்கின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.